வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம vlog வந்து பார்த்தீங்கன்னா 300வது vlog-ஆக நம்ம இந்த சேனலில் நம்மளுக்கு வரப்போகுது. நம்ம எந்த ரூட்டில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பஸ் ட்ராவல் vlog-ஆக தான் வரப்போகுது. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து திருச்செங்கோடு வழியாக நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டாக இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த வண்டி கேட்டிங்கன்னா, எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய ஒரு ஏசி செமி ஸ்லீப்பரில் தான் இன்றைக்கி நம்ம பஸ் ட்ராவல் vlog-ஆக வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த BS6ன்றதை அதுவும் இந்த திருச்செங்கோடு வழியாக நம்ம ஈரோடுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸை vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்ங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 9:15 எடுத்துருக்கணும். மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 கிட்ட ஆக போகுது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமைன்ற ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டிகள் வந்து இன்ஃப்ளோ இருக்கும், அதே மாதிரி அவுட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் பார்த்தீங்கன்னா டெட் எண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிள். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணால் ராங் நம்பர்ன்றது வருது. எப்படி தான் பஸ்ஸு கிளம்பும்? ஒருத்தருக்காக பார்த்தீங்கன்னா பஸ் இவ்வளோ நேரமாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்துட்டாருன்னா இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். பஸ்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா போக போக எல்லாமே பேச ஆரம்பிக்கிறேன். ஃப்ரெண்ட்லி க்ரூ தான், நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் எல்லாமே வாங்கியாச்சு. பெர்மிஷன் எப்படி வாங்கியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பேசஞ்சர் யாரையும் காட்ட மாட்டேன். பஸ் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸாக அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே காட்டுற மாதிரி இருக்கும். என்ன நம்ம vlog பார்த்தீங்கன்னா 300வது vlog பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸை இன்றைக்கி எடுக்கணும்னு நம்மளுக்கு எழுதியிருக்கு போல். 150 200வது பஸ்ஸு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு GMRல பண்ணியிருப்போம். 300வது பார்த்தீங்கன்னா நம்ம TNSTCயில் பண்ணாமல் SCTCயில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு சீட்ரு வண்டியில் ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். இது டிக்கெட் ஃபேரு, நம்மளோட என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா போக போக உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே வாங்க பார்க்கலாம். நம்ம பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்தலாம் வாங்க. சீட் பார்த்தீங்கன்னா 2x2ன்ற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் லைன் கொடுத்துட்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பார்த்துக்கலாம், எந்தெந்த ஸ்டாப்பிங்ஸ் எங்கெங்கே வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாமே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து கரெக்டாக 9:56ன்ற டைமிங்கில் வண்டி எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னைக்குள்ளே இருக்கிற லோக்கல் ஸ்டாப்ஸ் இந்த செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கூடுவாஞ்சேரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில், மகேந்திரா சிட்டி, அப்புறம் பரனூர் டோல்கேட்டு, அப்புறம் மேல்மருவத்தூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஏற்றிப்பாங்க. இது இந்த வண்டி நம்ம எடுத்துக்கிற வழி பார்த்தீங்கன்னா சரியா திருச்செங்கோடு வழியாக நம்ம ஈரோடு போகிற மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஆத்தூர் நிற்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிபுரம், திருச்செங்கோடு வழியாக நம்ம ஈரோடு போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த போர்டிங் பாயிண்ட் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க ட்ராவலாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிக்கலாம்.
ஏசி வண்டி அண்ணன் பார்த்தீங்கன்னா சும்மா விரட்டுறாரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75க்குள்ளே அண்ணன் ரேஞ்ச் பண்ணி பக்கா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா தீயாக பறக்குதுங்க. ஹே கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 12:20 கிட்ட ஆகுது. நம்ம ரைட் நோ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு விக்ரவாண்டி கிட்ட தாங்க இருக்கும். எதுக்காக இந்த ஸ்டாப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ பிரேக்காக கொடுத்துருக்காங்க. வேணா டீ காஃபி கூட நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி குடிச்சிக்கலாம். ரெஸ்ட் ரூம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, சிடிசி எந்த அளவு நிப்பாட்டுவாங்களோ அந்த அளவு கொடுத்துருக்காங்க. பட் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த ஹோட்டல் அன்னபூர்ணான்றது இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ க்ளீன் பண்ணாங்களா என்னவோ தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு இந்த இடம் ஓகேன்ற மாதிரி இருக்குது. வண்டி அண்ணா பார்த்தீங்கன்னா 80ல் லாஸ் பண்ணி அண்ணன் அட்டையை கிளப்பிட்டு வந்துட்டுருக்காரு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பேசியிருக்க மாட்டேன். வண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பேசியிருக்க மாட்டேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால எதுவும் பேசாமல் வ்ளாகை பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அவ்வளோவா சூப்பராக இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே கரெக்டாக அந்த எங்கே தெரியுமா பரனூர் டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் எடுக்கலான்னு பார்த்தா வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நேரமாக எப்படியே வச்சுருக்கேன். கட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது வெறும் ஃபோட்டோ தான், வீடியோ எடுக்கலன்றது அப்போ தான் கண்டுபிடிச்சேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தூங்கிட்டேன். அப்புறம் மேல்மருவத்தூர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ்லாம் ஏறினாங்க. அந்த டிக்கெட் செக் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க அந்த ஸ்டேஜ்லாம் கரெக்ட் பண்ணுவாங்களா, அவங்களாம் ஏறினாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்தேன். சரி, அது அவங்க நவுற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அழகாக படுத்து தூங்கிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ திண்டிவனத்துக்கு கரெக்டாக விக்ரவாண்டி கொஞ்சம் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு எதுக்கு நான் மெயினாக எடுத்தேன்னா, ஆத்தூர்லேருந்து கரெக்டாக நம்ம ஈரோடு பார்த்தீங்கன்னா ஒன் வேல நம்ம போவோம். அதுக்காக தான் இந்த பஸ்ஸை நான் எடுத்திருக்கோம், திருச்செங்கோடு வழியாக போகிறதுக்காக. மெயினான நம்ம எங்கே கவர் பண்ண போகிறோம்னா கரெக்டாக ஆத்தூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வண்டி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதோட முக்கியமான ஃபோக்கஸ் அங்கே மட்டும்தான் இருக்கும். அது வரைக்கும் ஏன்னா ரெகுலராக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தூர் வரைக்கும் வந்திருப்போம். அங்கேருந்து போகிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ரூட்டு. மிச்சம் எல்லா ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வண்டி தான் கிளம்புது. நம்மளும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். சரி வாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அங்கே அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றலாம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கேபின் ரைட் கண்டிப்பாக இருக்கும் இந்த பஸ்ஸில்.
மகேந்திரன் சொன்னாரு. எனக்கு அந்த மகேந்திரன் அந்த வளர்த்தியவர் என்ன தெரியுமா? மகேந்திரன் அவர் தான் ஞாபகம். டைம் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 12:36 கிட்ட நம்ம கரெக்டாக விக்ரவாண்டியில் நம்ம ஹோட்டல் அன்னபூர்ணான்ற ஸ்டாப்பிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கேயுமே ஒரு ஹால்டிங் ஸ்டேஷன் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க போகிறோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஆத்தூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் வே மூலியமாக திருச்செங்கோடு போய் திருச்செங்கோடுலேருந்து நம்ம ஈரோடு போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிபுரம் வழியாக தான் போக போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆத்தூர்லேருந்து கரெக்டாக நம்ம ராசிபுரம் திருச்செங்கோடு ஈரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஷன் நம்ம அங்கே தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் கேபின் ரைட் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தென் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நான் தூங்கிடுவேன். ஆத்தூர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்டெச் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆத்தூர் டு ஈரோடு. அது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஈரோட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பிளான் இருக்குது. அது என்ன இதுல உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக தெரியும். உளுந்தூர்பேட்டை
பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சேலம் போவோம் பார்த்தீங்களா, வாழப்பாடி வரையை நம்ம அப்படியே உள்ளே டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரம் போய் ராசிபுரத்துலேருந்து திருச்செங்கோடு போயிட்டு திருச்செங்கோடுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு போய் ரீச் பண்ண போகிறோம். நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு தான். டிக்கெட் நம்ம பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா இந்த ரூட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன்றல ஃபஸ்ட் அந்த ஆத்தூர் தானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உட்காந்தாச்சு. நம்ம ஃபுல் ட்ராவல் பிளாக் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக காட்டிட்டு தான் வர போகிறேன். கரெக்டாக இந்த வாழப்பாடி தானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரம் ரூட் எடுக்கும்போது ஒரே சிங்கிள் வே மட்டும்தான் இருக்கும். அந்த ரூட் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. இது நம்ம சேனல் இதுக்கப்புறம் வருமானது எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ஃபுல்லாக ரீச் பண்ணி போட போகிறோம். ஏன்னா இது நம்மளோட 300வது வீடியோ. ஃபுல்லாக பக்காவாக போகணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டேன். பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா டிரைவர் நம்ம பார்த்தீங்கன்னா மாறியாச்சு. இப்போதான் வரும்போது ஓட்டிகிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம கனெக்டராக வந்தார்ல மார்னிங் டைம், நைட் டைம் பார்த்தீங்கன்னா கனெக்டராக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்காங்க. டிரைவர் ப்ளஸ் கண்டக்டராக தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இப்படி போக போக பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா வண்டியும் ஓரம் கட்டி நிப்பாட்டி தான் போவோம்.
ராசிபுரம் வாங்க. ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா சரியா 4:30 மணி ஆகுது. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராசிபுரம் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்செங்கோடு தான் போக போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. செம்மையாக போயிட்டு இருக்கு ரைடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்த வழி பாதை, அந்த 2 வழி வருது. பட் ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 1 வேல தான் நம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் இந்த டைமிங் எல்லாம் போய் ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். திருச்செங்கோடு போகலாம். பண்ணிருக்கீங்களா? இல்ல என்ன பண்ணாங்க ஃபுல் ஆயிடுச்சா? ஆமா, இன்னைக்கு வரணுமா சென்னைக்கு? ஆமா, ஆனால் காலைல எத்தனை மணிக்கு போவோம்? காலைல 4:20 ஆகும். ஃபுல் ஆயிடுச்சு ட்ரெயினில். ஆமா, ஆனால் ஏற்கனவே இதான் திருச்செங்கோடுல வாங்க. KPN டிராவல்ஸ் இருக்காருங்களா, அவர் திருச்செங்கோடு தான் பூர்வீகம். KPN திருச்செங்கோடு 2 கிலோமீட்டர் தான் காலே இருக்குது. பூர்வீகங்க இப்போ சேலம் பக்கம் போயிட்டாங்க. அந்த மாதிரி சொல்றேன். எவ்வளவு பெரிய ஆள் இங்க ரெக்கோண்டி ஒரு வண்டியா நினைச்சாங்கன்னா டீல் பேசுவான். ஆனால் பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் சம்பாதிக்கணும். டிராவல்ஸ் இல்லைங்களா, தனியா வண்டி மேல வண்டி போகணும். ஒன்றும் இல்லை, நம்ம லைன்லேயே எடுங்க. டிராவல்ஸ் மக்கள் பயன்படுத்துறாங்க. இந்த வண்டி டிரைவர் நம்மளுக்கு பழக்கம். இப்போ வர வண்டி நம்ம டிரைவர் பெரிய வண்டிங்க, பாடி பெருசு. இப்பயே நான் நின்று பார்க்கும்போது பின்னாடி வந்து டிராவல்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த வண்டி இன்னும் சைஸ் பெருசா. நான் தான் சொல்றேன் தெரியுமா, ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரூட்ல சல்லா பண்றவங்க வந்து சைட்ல வந்து சல்லா பண்றோம். ரூட் சரியான அதான் இவர் தான் ராஜேந்திரன் பிளஸ் அவர் சிங்கார வேலை. வெல்கம் பண்ணப்ப அவங்க தான் வந்திருந்தாரு. அவங்க நம்ம கூட இங்க ஈரோட்ல கூட ஒரு 4 பேரை பேசுறது அவங்க வீடியோ போட்டாங்களே. எப்படியோ கரெக்டா 6 மணிக்கு வந்துட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்ல. நான் எதிர்பார்த்தது லேட்டாகவும் எதிர்பார்த்தேன். 9 காலுக்கு எடுத்திருப்பீங்க. 9 10 மணிக்கு தான் எடுத்தீங்களா? இவர் சொல்லும் போது எங்களுக்கு 9 காலுக்கு கரெக்டா ஆயிடுச்சு. எனக்கு சொல்லும்போது வண்டி வந்துருச்சுங்க. 9 காலுக்கு தான் புது வண்டி சண்டை போட்டு வாங்கிட்டு பார்த்தீங்களா? ஆமா. சரி ஓகேங்க, நம்ம வண்டியோட சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா யாரோட சேசஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் சேசஸில் யார் பாடி கட்டி கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா பிரகாஷ் கப்பைலன்றவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கட்டி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஏர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சீட்ரு பஸ் தான். மொத்தம் எத்தனை சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 43 பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேர், ஆல்மோஸ்ட் 38 + 5 பார்த்தீங்கன்னா 43 பேர் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேபின் உங்களுக்கு பிரகாஷ் கப்பலில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அந்த ஹூட் சைடு கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்ரு வண்டி நீங்கள் நார்மலாக எல்லா பஸ்ஸில் பார்க்குற மாதிரி அதே சீட்டிங் கெப்பாசிட்டியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஷன் லெவல்லாம் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்துருந்தோம். எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலூன் சைடு கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஸிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுங்க. பஸ்ஸை பற்றி எல்லாமே சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நீங்கள் டிக்கெட் ஃபேர் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சென்னையிலேருந்து திருச்செங்கோடு வர வரைக்கும் இருக்குங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 515 ரூபா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வரும். அதுலேருந்து நீங்கள் ஈரோடு வர மாதிரி இருந்தால் 575 ரூபாவும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணி சென்னை டு ஈரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஆன்லைனில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தனால எனக்கு 615 ரூபா வந்துச்சு. அந்த 40 ரூபா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்லைன் ஃபீஸாக இருக்கட்டும், அப்போ ரிசர்வேஷன் ஃபீஸு, டாக்ஸேஷன் அது எல்லாமே போக எனக்கு 615 ரூபா வந்துச்சு. நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இன்கேஸ் எப்படின்னா
ஒரு 3லேருந்து 4 சீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ் சீட் மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வெறும் 575 தான். அந்த டாக்ஸேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸம்ட் ஆகிடும், ஆன்லைன் ரிசர்வேஷனில் இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? பஸ்ஸை பற்றி சொல்லணுன்னா எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு இந்த vlog எனக்கு அமைஞ்சுது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் சந்திக்கிறேன்.